டெக்னாலஜி இருக்கு. இருந்தாலும் நான் அமெரிக்காவுக்கு 2 பைபிள் தூக்கிட்டு போவேன். வரும்பொழுது 4-5 பைபிள் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா அதுதான் சொத்து. பெட்டியில திறந்து பாப்பா வெயிட்டா இருக்குன்னு புக்குன்னு விட்டுருவான். பரவாயில்ல போங்க, புக்குக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. பைபிளுக்கு என்ன சொல்ல, நான் தேடி பிடிப்பேன். புக் எனக்கு கிரைம் பிடிச்சுன்னா யாராவது கூட்டிட்டு போங்க, புக் ஷாப் எங்க இருக்கு, இன்டர் ரீடிங்ல, இந்த ரெட் லெட்டர்ல, ஜெயிண்ட் லெட்டர்ல, இப்படி லெட்டர்ல, அப்படி எனக்கு இந்த மாதிரி பைபிள் வேணும். எனக்கு உண்மையான அர்த்தமே புரியாது, ஆனா வாங்குற ஆசை. அதனால தான் கர்த்தர் எங்க போய் நான் வெள்ளைக்காரங்கிட்ட இருந்தாலுமே நான் பிரசங்கெல்லாம் குறிப்பெடுக்க மாட்டேன், ஜோமனிட்டே தான் இருப்பேன். அந்த நேரத்தில் வரும், நான் சிம்பிளா தான் பேசியிருப்பேன், அது அவனை உடைத்து அள வைக்கும். என்ன சொல்றேன்னா, கர்த்தர் உங்களோட கூட இருந்தால். அப்ப வாலிப தம்பிகளை தயவு செய்து பைபிளை வாங்குங்க. பைபிள் இல்லாம கர்த்தரை தேட முடியாது, நீங்க வசனம் இல்லாம முடியாது. ஏதோ நீங்க கல்யாணத்துக்கு போற மாதிரி, சீருக்கு போற மாதிரி, ஏதோ பார்ட்டிக்கு போற மாதிரி இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வாசிக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு பைபிளை வாங்கி கொடுக்கணும். எங்க பிள்ளைகளுக்கு பைபிள் வாங்கி வருஷம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். புதுசா வாங்கிட்டு வருவேன். அந்த ஃபினி இஸ் a good Bible, take with you. டெய்லி லைஃபுக்கு அதுக்கு வாங்கிட்டு வருவேன். இந்த டெய்லி டிவோஷன்ஸ் படிச்சு பாரு. அது படிச்சு முடிச்சுட்டேன். எனக்கு படிச்சு முடிச்சாச்சா, அப்புறம் எங்கேயா தலைவர் எது கிடைக்கும்? இதுதாங்க நீங்க பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டிய சொத்து. நான் 1000 ரூபாய் 2000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடல, நான் ஒன்றும் கொடுக்கல. ஆனா வேத வசனங்களை கொடுத்திருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஃபேக்டை பேசுறேங்க, உண்மையை பேசுறேன். நான் தேவனுடைய வார்த்தை அவ்வளவு முக்கியம். ஏதோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள்லாம் தான் பெருசு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் கர்த்தருக்காக சாதிக்க வேண்டியவர்கள். உங்கள் பெற்றோர் கர்த்தரை ஆராதிக்கணும். ஏதோ பண்டிகை கிறிஸ்துவ போல இருக்கக்கூடாது. அவங்க கர்த்தர் ஏன் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறார், ஏன் வாகனங்களை கொடுக்கிறார், ஏன் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார்னா பிள்ளைகளோட குடும்பத்தோட போய் கர்த்தரை ஆராதிக்கணும். நீங்களா ஒரு வழியை போட்டு வச்சுட்டு இருந்தா, பெற்றோரே ஆன்லைன்ல பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நீங்க ஒரு வழியில இருந்தீங்கன்னா முடியாது. நீங்களும் தான் சொன்னாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்பது ஆகாது என்று கண்டால் யாரை சேவிப்பீர்கள்? யாரைத்தான் ஆராதிக்க போறீங்க? யாரைத்தான் நீங்க தேட விரும்புறீங்க? ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது மீதியான கை அந்த குடும்பத்தின் மேல இருக்கிறது. இதுவரைக்கும் பிரதர் நீங்க தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா மீதியான கை உங்க மேல இருந்திருக்குது. ஆனா ஏதோ தப்பிச்சுட்டு இருக்கீங்கன்னா, உங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஜெபம், உங்களுக்காக யாரோ ஒருவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாங்க, உங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. ஆகவே எளிமையான குடும்பம். வசனம் சொல்லுகிற ரோமர்ல வாசிக்கிறோம், ரோமர் 8:30 வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? நாம் எவர்களை அவர் முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். சோ கிதியோன ஆண்டவர் முன் குறித்தார். இங்கே இருக்கிற உங்களை ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். உங்கள் கையில் இருக்கிற வேதம் உங்களை சுமக்கும். ஆமென். வேதத்தை நீங்க சுமந்தீங்கன்னா வேதம் உங்களை சுமக்கும். ஹல்லேலூயா. பைபிளை கையில் வச்சுனா போதும். எனக்கு அப்படிதான் சின்ன வயசுல பைபிளை படிக்க தெரியும், இங்கிலீஷ் படிக்க தெரியாது. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா முதல் போறேன் 2000 வருஷத்துல. எனக்கு அழைக்க வரவர் வரவே இல்லை. எல்லாம் கருப்பர்கள், எல்லாம் பயமா இருக்கு, எவனை பார்த்தாலும் பயமா இருக்கு. ஹைஜாக் பண்ற கண்ட்ரி, குளிர் நடுங்குது. எனக்கு என்ன சரி தெரியல, யார்கிட்ட போய் கேட்கறது தெரியல. பைபிள் எடுத்தேன், பேக்ல இருந்து கையில வச்சேன். ஒருத்தர் வேகமா வந்தார். Praise the Lord. Hi, praise the Lord brother. What do you want? யாரை பார்க்குறீங்க, யாரை தேடுறீங்க? நான் சொன்னேன், இப்படி ஒரு தராருனாரே, நான் இங்கே வந்திருக்கேன். ஓகே, டோன்ட் வரி, கம் ஆன், கிவ் எ ஃபோன் நம்பர். நம்ம அவன்கிட்ட அடிக்கிறாரு. அடிச்சா நம்மால், ஐயோ பாஸ்டர் ரெய்னார்ட், சாரி ஐ ஃபர்காட், நான் மறந்துட்டேன், வந்துட்டு இருக்கேன் ஆன் தி வே. அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு வந்தார். அது வரைக்கும் அந்த மனுஷன், டோன்ட் கோ ஹியர் அண்ட் தேர், த கண்ட்ரி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், த ஹைஜாக்கிங் கண்ட்ரி. உன்னை பார்த்தாங்கன்னா உன்னை தூக்கிட்டு போயிடுவானுங்க, அப்படியே நில்லுங்க. ஸோ இந்த வேதம் உங்களை பாதுகாக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். வேதம் உங்களை பாதுகாக்கும். இந்த வேதத்தை வாசிக்காம வெளியே போகாதீங்க. வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணாம, வாயில சொல்லாம, வாயில சொல்லிட்டு வெளியே போனோன்னா வேற பேசுறது இல்லை. அந்த வசனமே தான் தினந்தோறும் பேசணும். ஆமென். வீட்டளவுல பண்ணிட்டு போறது இல்லை. எல்லா நாளும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கிதியோன் தேவனாலே முன்குறிக்கப்பட்டார், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டார்,
தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் மார்க் பண்ணிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கிதியோன் எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், என் வார்த்தையை மீறல, என்னை கோபப்படுத்தல, எனக்கு விரோதமா எந்த அக்கிரமும் செய்யல, என்னுடைய கை கிதியோன் மேல இருக்கிறது. ஆகவேதான் அந்த கோதுமையை அடிச்சுட்டு அப்படியே வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். கொஞ்சம் கோதுமை எடுத்து மடிச்சு 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 கொஞ்சம் சுத்தம் பண்ணி டப்பால போட்டு யாராவது என்ன கிடைக்கும் பார்த்துட்டு கொண்டுதான் கர்த்தருடைய தூதனார் அங்கே வந்து சொல்கிறார், கிதியோனே பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எளிமையான வாழ்க்கையில இருந்தாலும் உங்களோடு கூட ஒரு பராக்கிரமசாலி இருக்கிறார். கையை ஊத்தி ஆமென் சொல்லுங்க. அருமையான வாலிப பிள்ளைகளே, சகோதரிகளே, உங்களோடு கூட ஒரு பராக்கிரமசாலி இருக்கிறார். அவர் தான் நீங்கள் போக வேண்டிய திசையை காண்பிக்கிறவர். உங்களுக்காக நல்ல தீர்மானங்களை அவர் ஏற்கனவே வைத்திருக்கிறார். உங்களை குறித்து நல்ல தீர்மானங்களை, நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த வழியிலே செல்லும்படிக்கு வழியை காண்பிக்கிறவர், வழியை நடத்துகிறவர் உங்கள் தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோனே, நான் உன்னை அனுப்புறப்பா, நான் தான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன், நான் உன்னை அனுப்புறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அதான் ஆமென். தேவ சத்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம். ஆண்டவர் சொன்ன அந்த தேவ சத்தம் கிதியோனுக்குள்ளே பலமாய் தொனித்தது. பராக்கிரமசாலியே, பெலனெழுந்து சோர்ந்து போய் முடங்கி கிடக்கிறான், அடைபட்டு கிடக்கிறான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட. அதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவன் எக்காலங்களை ஊதுகிறான். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் கிதியோனை நிரப்பினார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்பும் பொழுது, ஒரு சகோதரி நிரப்பும் பொழுது, அவனுக்குள்ளே இருந்து ஒரு வெற்றியின் எக்காலம் வந்து கொண்டே இருக்கும், ஜெயத்தின் எக்காலம் வந்து கொண்டே இருக்கும். தேவ சித்தத்தை செய்ய அவனுக்கு வழி தெரியல. நானா ஆண்டவரே, நானா பராக்கிரமசாலி, என்னை அனுப்ப போறீங்க? ஏன்னா அவனுக்கு தகுதியே தெரியல, அவன் அறியவே இல்லை. நீதான்ப்பா, நீதான், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. அப்ப சொல்றான் 14 வசனத்துல, அப்பொழுது அவன், ஆண்டவரே, உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடு கூட பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். பாருங்க, ஹலோ, நீங்க இப்படி கேட்க முடியும், ஆண்டவர் தான் பேசுறீங்களா? என்னைக்காவது இப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஆண்டவர் என்னோட பேசணும்னு ஜெபம் பண்ணிருப்பீங்க. நீங்க தான் பேசுறீங்க என்பதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ஆண்டவர் தான் பேசுறாருன்னு? கிதியோன் ஒரு முன்மாதிரி. இங்கதான் ஒரு நியூ டிட்டர்மினேஷன் வருது, புதிய தீர்மானம் வருகிறது. 18ஆம் வசனம் சொல்றான் பாருங்க, நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும். பாருங்க, ஆண்டவரே நீங்க தான் என்னோட பேசுறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டுடைய சத்தம் கேட்கறது இல்ல. ஏதோ ஒரு மொபைல் ஒரு வசனம் வந்துட்டான், ஏதோ ஒரு ஆன் பண்ண ஒரு செய்தியை கேட்டுட்டான், சக்சஸ் 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 இதை நம்பி ஓடிட்டு இருக்கிறாங்க. கேலண்டரை பார்த்துட்டான், ஓ சூப்பர். அந்த கேலண்டர் எதுக்கு வசனம்னா, அன்னைக்கு அந்த வசனத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணுன்னு அர்த்தம். எனக்கு கேலண்டர் வசனம் வந்துருச்சு, பைபிள் திருப்பின வசனம் வந்துருச்சு, வாட்ஸ்அப் பார்த்து தெரிந்த ஒரு வசனம் வந்தது பாருங்க. இல்ல, ஆண்டவர் நீதான் பேசுறீங்க அப்படின்னு பரிசுத்த ஆவியில நடத்தப்படுகிற நீங்கள் கேட்கணும். நீங்க ஆண்டவர் பேசுறத கேட்கணும். ஆண்டவர் தான் பேசுறாராம் தெரிஞ்சுக்காம நீங்க வெளியே போனீங்கன்னா ஜீரோவா தான் இருக்கும், ஒரே ரவுண்ட்ல சுத்திக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் பேசி போனா ஜீரோ பக்கத்துல ஒன்னு வந்து நிற்கும். ஆமென். இயேசு அவர் வந்து நிற்பார். அத்தனை ஜீரோ இருந்தாலும் அத்தனை வேல்யூ ஆயிரும். ஆமென் சொல்லுங்க. இயேசு இல்லாம அவர் பேசாம போனீங்கன்னா ஜீரோ 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 இருக்கும். ஆனால் இயேசு, கிதியோனே பராக்கிரமசாலியே, ஆண்டவரே என்னைவா சொல்றீங்க? ஆமா, நீ தான் போகணும். எப்படி ஆண்டவரே? இத்தனை ஜனங்கள் இருக்காங்க, மீதியானியர், நான் எப்படி ரட்சிப்பேன்? நீதான், ஏன்னா உன்னை அனுப்புறது நான் அல்லவா. உடனே எக்ஸைட் ஆயிருதுல. ஓகே ஆண்டவரே, நீங்க தான் அனுப்புறீங்கனா, நீங்க தான் பேசுறதுனா, இப்போ எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. என்ன செய்யணும்? நான் கொஞ்சம் காணிக்கையை கொண்டு வரேன். தான் தீர்மானம். நான் கொஞ்சம் காணிக்கையை கொண்டு வரேன். நான் கொண்டு வர வரைக்கும் இங்க இருக்கணும். நான் கொண்டு வரதுக்கு உள்ள போறப்ப ஓடி போயிட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. நிறைய பார்த்துருக்கீங்களா? இதான் வரேன் சொல்லுவாங்க, நாளைக்கு சாயந்தரம் கொடுத்துருவேன்.
நிறைய அனுபவங்கள் என் வாழ்க்கையில், நிறைய அனுபவங்கள். நிறைய கையெழுத்து வாங்கிடுவானுங்க, எல்லாம் கையெழுத்து போட்டுருவோம். அலக்களிப்பான் பாருங்க பணத்துக்காக. டென்ஷன் ஆயிரும். நமக்கு டென்ஷன் ஆச்சுன்னா வேற மாதிரி ஆகும். இந்த கால வேளையில் ஆண்டவர் கிதியோட பேசினார். அவன் தீர்மானம் எடுத்தான், ஆண்டவரே என்கிட்ட கொஞ்சம் கோதுமை இருக்கு, ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, அது ஒண்ணுதான் கொஞ்சம் மிஞ்சிட்டு இருக்குது, அதையே கொண்டு வர வரைக்கும் நீங்க என்னை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. அவருடைய ரிக்வெஸ்ட். நான் தீர்மானம் பண்ண, ஆண்டவரே என்கிட்ட என்ன இருக்கோ ஐ வாண்ட் டு கிவ் யூ, பட் நீங்க அதை அங்கீகரிக்கணும். ஆண்டவர் அவன் கேட்டதற்கு, அவன் சொன்னதற்கு கீழ்ப்படிந்தார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, நீ திரும்பி வர மட்டும். ஓ ஹல்லேலூயா. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டால் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் சொல்லுங்க, இயேசு போதுமே. சொல்லுங்களே, இயேசு இந்த நாளிலும் என் நிலையிலுமே இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு புதிய வழிகளை, புதிய திருப்பங்களை, the new beginning, புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். கடந்த 7 மாதங்கள் 7 வருடங்கள் அல்லது எத்தனை நாட்களோ நீங்கள் பார்த்த சூழ்நிலை விட்டு கர்த்தர் ஒரு புதிய திசைக்கு, ஒரு புதிய டைரக்ஷனுக்கு, புதிய வழிக்கு நேராக கர்த்தர் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். இதுவரை மீதியானரை பார்த்து கொண்டிருந்தான். அவர்கள் வருவார்கள், அழிப்பார்கள், கெடுப்பார்கள், போய்விடுவார்கள். வருவார்கள், அழிப்பார்கள், கெடுப்பார்கள், போய்விடுவார்கள். ஒளித்தொழித்து கொஞ்சம் ஆட்டுக்குட்டியை, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் அப்பம் எல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ மீதியான வருவார் பார்த்தா அங்க தேவதூதன் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord, Holy Spirit. ஆண்டவர் உங்களை குறித்து அழுகிறார், உங்களை குறித்து அழுது கொண்டிருக்கிறார். ஆண்டவர், நான் எமோஷனல் அழுகல, ஆண்டவர் உங்களை குறித்து அழுது கொண்டிருக்கிறார். பாருங்க, அவன் உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சி ஒரு கூடையிலே வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்திலே வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்துக்கு இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்ப தேவதூதன் சொல்றாரு, இதெல்லாம் தூக்கி வெளியே பாறை மேல வையா சொல்றாரு. 21 வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாரிலிருந்து எழும்பி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோவென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். 24 வசனத்திலே, அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம், நோவா தனக்கு இருக்கிறவர்களை எடுத்து கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட்டு தொழுது கொண்டான். 8 நாட்கள், சரி 180 நாட்கள், 6 மாதங்கள் அடைபட்டிருந்த கதவுகள் இப்பொழுது திறக்கிறது. 8ஆம் நாளிலே, 8ஆம் நாளில் ஒரு ஜன்னல் திறக்கிறது. நோவா தனக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தருக்காக அர்ப்பணித்தான். மூடப்பட்ட கதவுகளை தேவனால் திறக்க முடியும், அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க முடியும். கர்த்தர் அடைத்தார். ஏன் ஆண்டவரை அடைக்கிறீங்க? என்ன உள்ள விட்டுட்டு நான் 8 பேர் தான் இருக்கிறோம். அதுகளுக்குள்ள ஆடு மாடு 6 மாசம், அந்த ஆடு மாடுகள், அந்த மிருகங்களுடைய கழிவுகள், இவங்க சாப்பிடுறது எல்லாம் எங்க போயிருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? 6 மாதங்கள் எதையும் பார்க்காமல் தண்ணீருக்குள்ள மிதந்து கொண்டிருக்கிறான். நோவா ஒரு வார்த்தை கேட்கல. எப்பொழுது 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 மாறும்? இல்ல, அடைபட்டிருக்கிற
அடைபட்டிருக்கிறேன். நேரம் வருகிறது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனோடு நடக்கிற மனிதனுக்கு தேவன் நல்ல வழிகளை, நல்ல வாய்ப்புகளை, நல்ல திசைகளை, நல்ல தீர்மானங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் குடும்பத்திலே எளிய, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன். ஆண்டவர் ஒருத்தர் மாத்திரம் அவனை ரெகனைஸ் பண்றார். இந்த கால வேளையில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயம் தேவனோடு செம்மையா இருந்தான். அது ரொம்ப முக்கியம். நான் எப்படி நாள் இருப்பேன், கர்த்தர் கொட்டன வார்த்தை கொட்ட மாட்டார், எடுப்பார். நான் தேவனோடு இணைந்திருந்தான், அவரோடு பிரசன்னத்தில் இருந்தான், கர்த்தர் எனக்காக காத்திருப்பார். அதுதான் உண்மை. உங்களுக்காக கர்த்தர் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். அதுதான் நடக்குதுங்க, அதான் நடக்குது. பாட்டு வேண்டாம், வசனத்தில் இல்லைங்க. சோ பாருங்க, அவன் கொண்டு வரான், தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிறான், கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். உடனே ஒரு ஷாலோம், ஒரு சமாதானம் அங்கே வருகிறது. இதாங்க உண்மை. கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் யெகோவா ஷாலோம் உங்களோட கூட இருப்பார். எங்க பார்த்தாலும் சமாதானம் தான் இருக்கும். கம் ஆன், ஹல்லேலூயா. விசுவாசிகள் கையை வச்சு சொல்லுங்க, எங்க பார்த்தாலும் சமாதானம், எங்க திரும்பினாலும் சமாதானம், யாரை பார்த்தாலும் சமாதானம், எந்த இடத்துல போனாலும் சமாதானம், எதை பேசினாலும் சமாதானம், எதை சொன்னாலும் சமாதானம். சமாதானம் யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் ஓப்ராவில் இருக்கிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டீங்கன்னா அங்க தேவன் வந்து உங்களை மகிமையாய் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் அவரை குறித்து பாடுகிற பாட்டு, சமாதானம், வாழ்க்கை எல்லாம் அது ஒரு நாள் குறைந்து போகாது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் இன்றைக்கு வரைக்கும் யெகோவா ஷாலோம் ஓப்ராவில் இருப்பது போல உங்கள் மூலமாக எழுப்புகிற கர்த்தர் உங்கள் வாழ்நாள் முழுவதும் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அப்பொழுதுதான் நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். இல்லாட்டி பார்க்க முடியாது. நீ சமாதானத்தை பார்க்க முடியாது, பிள்ளை சமாதானத்தை பார்க்க முடியாது. ஆமென். கையை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க, கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என் மூலமாய் சமாதானம் தான் உண்டாகணும். ஆமென். சமாதானம் பண்ண முடியாத அளவுக்கு பிசாசு வருவான், சமாதானத்தை கெடுப்பான். கெடுக்கிற ஆளு பிசாசு தான். ஆமென். ஆனா அந்த சமாதானம் உண்டு பண்றவன் தேவதூதனாக இருப்பான். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க சமாதானம் பண்ணுனீங்கன்னா நீங்க தேவதூதனா இருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லல, சில நேரம் முடியாதுதான், அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது, சமாதானம் பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க சம்பவங்கள் நடந்த சூழ்நிலைகள் நான் அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன்ல. இன்னைக்கு பாருங்க ஆச்சே, எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன் ஊழியத்தில் வந்து நானும். ஐயோ, நீ அப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கு வரக்கூடாது. ஆனால் அதில் உண்மையாக கர்த்தருக்காக நிற்கும் பொழுதுதான் நம்ம கர்த்தர் குடும்பமாக கனம் பண்ணுகிறார், குடும்பமாக உயர்த்துகிறார், கர்த்தர் மகிமையாக பிரகாசிக்க வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நான் ஏதாவது கெடுதி பண்ணியிருந்தேன்னா கெடுதி பண்ணதுக்கு மனஸ்தாபப்படணும் வந்து உங்கள்கிட்ட. நான் புரியுதா? நான் இப்போ சமாதானம் பண்ணுற ரைட்டு, ஆனால் அதுக்கு முன்னே உனக்கு நான் கெடுதி பண்ணியிருந்தா, உன்னை நான் கஷ்டப்படுத்தியிருந்தா, உன்னை வேதனைப்படுத்தியிருந்தா, உன்னை அள வச்சிருந்தா, உன்னை குத்தி இருந்தா, உன்னை காயப்படுத்தியிருந்தா, உன்னை கணம் பண்ணாமல், உன்னை எதாவது பண்ணாமல் உன்னை பட்டினி போட்டிருந்தேன்னா நான் வந்து என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். தயவு செய்து இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், ஒருவேளை நான் பண்ணியிருந்தால் இதெல்லாம் இந்த கதையெல்லாம் நடக்காது. இந்த ஒருவேளை பண்ணியிருப்பேன், பண்ணியிருக்க மாட்டேன், அந்த பண்ணியெல்லாம் இல்லை. நீங்கள் நல்ல பண்ணியாகவே போய் என்ன செய்யணும்? நீங்க உங்களை அர்ப்பணிக்கணும். இது கர்த்தர் விரும்புறாரு. இதை செய்யாத வரைக்கும் நீங்க தலையெல்லாம் நில்லுங்க, மாற்றங்கள் வராது. இது 8ஆம் மாசம் கர்த்தர் தீர்மானம் நல்லா எடுங்க. இதுவரை நான் எங்கெல்லாம் எப்படிலாம் இருந்திருக்கணும், நான் அந்த ஈகோவை பார்க்க மாட்டேன். இயேசு கிறிஸ்துவே சிலுவையில ஒப்பு கொடுத்து தோல்விக்கு நேரா போனாரு. நான் என்ன அதை விட பெரிய ஆளா? நான் ரெடியா இருக்கிறேன். கமான் சொல்லி பாருங்க. இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்காக திறக்கிற வாசல், அதை நான் அனுபவிக்கிறேன், நான் சாட்சியா இருக்கிறேன். கர்த்தர் என்னை ஒரு நாளும் கை விடுவதே இல்லை, உங்களை விட மாட்டார் அவர். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனின் மேல் இறங்கினார். அடுத்த வசனம் பாருங்க, 34.
அப்ப அந்த கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்தா, சிங்காசனம் வீற்றிருக்கிறவர், எல்லாவற்றையும் புதிதாக்குறவர். கிதியோனின் வாழ்க்கை புதிதாக மாறுகிறது. பழைய பெலன் புதிதாக மாறுகிறது. பழைய நம்பிக்கை புது நம்பிக்கையாக மாறுகிறது. சோர்ந்து போய் மீதியானரை பார்த்து பயந்து அரண்டு போய் இருந்தவன் இப்போ கர்த்தரை பார்த்து பலசாலியாய் மாறுகிறான். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்குகிறார். உடனே எக்காலம் எடுத்து ஊதுகிறான். ஓ, கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். அவர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடு தேவ சத்தத்தோடும் எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். திருச்சபையே, என் சொந்தக்காரங்களே, என் அக்கா, என் தம்பி, என் மச்சான், என் மாமா, என் அண்ணன், என் பிரதர், தயவு செய்து இயேசு வர போறாரு. சீக்கிரம் என்னை போல நீங்களும் மாறுங்க. சொல்ல முடியும், சொல்ல முடியும். நீ அது சொல்வதற்கு கட்ஸ் இருக்கணும் நமக்கு. ஆமென், ஆமென். Hallelujah. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Hallelujah. ஆண்டவர் சீக்கிரம் வரார். நீங்க நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம எண்ணங்களை விட அவர் ரொம்ப வேகமா இருக்கார். அது பார்ப்பீங்க, பார்க்கத்தான் போறோம். நீங்க வேலை செஞ்சிருக்கலாம், ரிட்டையர்ட் ஆகிருக்கலாம், அல்லது ஓஞ்சு போய் ஓய்வில் இருக்கலாம். இன்னும் அந்த பழைய சுவாபத்திலே இருக்காதீங்க. உங்களோட தொழிலில், உங்கள் பிஸ்னஸில், அல்லது உங்கள் வேலையில், அல்லது உங்கள் குடும்பத்தில் இப்படி அதே மாதிரி இப்போ இருந்தீங்கன்னா ஒருத்தர் இயேசுவண்டை வரமாட்டான். நீங்கள் இயேசுவாக மாறாத வரைக்கும் உங்கள் தெருவில் இயேசுவின் பாட்டே கேட்காது. நீங்கள் இயேசுவா பிரதிபலிக்காத வரைக்கும் உங்கள் தெருவில் இயேசுவினாவும் சொல்லப்படாது. அவன் இயேசு அறியாத மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் உனக்குள்ளே கர்த்தருடைய ஆவியான் இருப்பார் என்றால், சபைக்குள்ள இந்த மாத்திரம் சபைக்குள்ள தத்தத்தை வெளியே தத்தத்தான் இருக்கணும். நீங்க சபைக்குள்ள ஆவியில் நிறைவங்க, வெளியில நீங்க பலசாலியா இருக்கணும். சபைக்குள்ள வந்து ஆவியில் நிறைஞ்சு பலனடையணும், வெளியே போய் இந்த பலனை கக்கணும். திரும்பி தேவ சபைக்குள்ள வரணும், ஆவியில நிறையணும், வெளியே போய் பலனை கொடுக்கணும். அப்படி செலவழிக்கதான் கர்த்தர் புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியான கிதியோன் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தான். அது வரைக்கும் வாசலை பார்த்தே உட்கார்ந்துட்டு இருந்தவன். கவனிங்க, வாரத்தில் 1 மணி நேரம் தான் உட்கார்றீங்க. பாக்கி 6 நாளும் 8 மணி நேரம் கம்பெனி வேலை செஞ்சாலும் மொபைல் யூஸ் பண்ணணும். வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாலும் மொபைல் யூஸ் பண்ணணும். நீங்கள் சும்மா இருந்தாலும் எல்லா நேரம் இந்த 1 மணி நேரம் தான் உங்கள் மொபைல் ஆன் பண்ணாமல் இருக்கீங்க. என்ன தெரியுமா, இந்த 1 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கைக்கு, எல்லைக்கு, நியாய தீர்ப்புக்கு எல்லாம் அதுதான். அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குறனே நோக்கி பார்ப்பேன். ஆமென். பாருங்க, இப்ப என்ன சொல்றான், தனக்கு பின் செல்லும்படிக்கு அவன் கிதியோன் தன் மக்களை அழைக்கிறான். இதான் கர்த்தருடைய திசையில, த நியூ டைரக்ஷன்ல இப்போ கிதியோன் போக ஆயத்தமாயிட்டார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென். ஸோ இந்த மாதம் கர்த்தர் புதிய தீர்மானங்களை, எத்தனை பேர் தீர்மானம் எடுத்து எனக்கு தெரியாது. நான் கத்தி பேசுகிறேன். நான் கத்தி பேசிட்டு போய் எப்படி எனக்கு சரீரத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சாட்சி. ஆனால் இது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும். கிரியை செய்விட்டால் நான் பொறுப்பல்ல, நான் அதற்கு காரணமும் அல்ல. நாங்கள் ஜெபம் பண்ணி காத்திருந்து ஆண்டதை பேச சொல்லி இதை படித்து அது என்ன பாட்டு, ஒரு பாட்டு சொன்ன மறந்துட்டீங்க வந்து நான் தெரியுமா? ஸ்தோத்திரமே 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 சொல்லுங்க. மறவாமல் செலுத்துகிறேன் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் உயிர் பெற்றிருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பேன். சொல்லுங்க பிரதர்ஸ், சொல்லுங்க பிரதர்ஸ், சொல்லுங்க சிஸ்டர்ஸ். நான் உயிர் பிழைச்சிருக்கிறேன். இந்த வயது வரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். என்னைக்கோ அழிந்து போக வேண்டிய என்னை ஒரு கிதியோனை முன்குறித்தது போல என்னை முன்குறித்தார். கோரேசின் கையை பிடித்து, வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிற கர்த்தர் என் வலது கையை பிடித்து இருக்கிறார். எனக்கு சொல்லுகிறார்,
எனக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்படாது இருக்கும். ஒருவேளை பூட்டப்பட்டிருக்கும் என்றால் இந்த 7 மாதங்களும் இன்றைக்கு கர்த்தர், இந்த மாதங்களிலே கர்த்தர் அப்படிப்பட்ட கதவுகளை திறக்கிறார். எதை விரும்புகிறாயோ, எதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாயோ, எதற்காக ஜெபித்து கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறாயோ, ஹalleluya. வனாந்திரத்திலே அலைந்தேன், வனாந்திரத்தை நான் தாண்டினேன், ஒரு தகப்பனை போல நடத்தினார் அவர். ஹalleluya. சொல்றீங்களா? தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து சென்று, எல்லாரும் சொல்லுங்க, தகப்பனாக எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே, தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை, தந்தையே தயவு, the favor of God. நேரில் நான் முடிக்கிறேன், நான் போகணும், நிறைய நான் பேசணும். ஹalleluya. கடைசியா ஒரு வசனத்தை சொல்றேன், ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேச வேண்டியது இருக்கு. சுத்தமாக நான் தொடருவோம். கடைசி ஒரு வசனம் சொல்கிறேன். அப்போஸ்தலர், தகப்பனே உம் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஹalleluya. அப்போஸ்தலர் 11 இதில் நிறைய சொல்லணும், எப்படி டைம் பத்த மாட்டேது ஆண்டவரே. ஓ இருபத்தி 23 வாசிங்க, மெதுவா பார்ப்போம், மெதுவா வாசிங்க. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அந்தியோகா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். பர்னபாவை முன்குறித்தார் ஆண்டவர். 23 வசனத்தில், அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது, அதான் ரொம்ப முக்கியங்க. ஹலோ, கிதியோன் புறப்பட்டு போனான், தேவனுடைய கிருபையை கண்டான். உங்க பேரை சொல்லுங்க பார்ப்போம், உங்க பேரை சொல்லி பாருங்க. நான் புறப்பட்டு போறேன், நான் தேவ கிருபையை காணணும். அவன் தேவ கிருபையை கண்டு அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபொழுது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நினைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். அவனை பற்றி சொல்வது 24 வசனத்தில், அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்திலும் நிறைந்தவனாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய். ஹல்லேலூயா. இந்த கோரேசை குறித்து வாசிக்கணும். 3 வசனம் சொல்லணும். வெங்கல கதவுகள் இருப்பு தாழ்பார்கள் ஏன் திறக்கிறாரு, அங்க என்ன இருக்கு, இதெல்லாம் சொல்லணும். நேரம் இல்லை. பட் ஆண்டவர் ஆவியானவர் அவன் நல்லவனும், ஒரு பர்னபாவை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் நல்லவன், பரிசுத்த ஆவியின் விசுவாசத்தினால் நிறைந்தவன். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபையை கண்டான். The favor of God for Noah. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிதியோனுக்கே ஒரு கிருபை உண்டாயிருந்தது. ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு மோரியா மலைக்கு போறாங்க பலியிடும்படிக்கு, ஈசாக்கை பலியிடும்படிக்கு ஆண்டவர் கண்களிலே கிருபை கிடைத்தது. ஒரு ஆட்டுக்குட்டியை உருவாக்கினார். யோசேப்பு 14 வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்தான். பார்வோன் அழைத்த பொழுது யோசேப்புக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. மோசே 40 வருஷம் அரண்மனையில் இருந்தான், 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தான். முட்செடியிலே தோன்றின தேவன் மோசேக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்ட பொழுது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். ஆண்டவர் இந்த ஆண்டிலே, இந்த மாதத்திலே அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அநேகருக்கு நீங்கள் ஞானம் கொடுக்கும்படி, புத்தி கொடுக்கும்படிக்கு, அறிவை கொடுக்கும்படிக்கு, செழிப்பை கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார்.
அநேகர் குடும்பங்களை போஷிக்கும்படிக்கு, ஆகாரம் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நகோமிக்கு கர்த்தருடைய கண்ணிலே கிருபை கிடைத்தது. ரூத்துக்கும் கர்த்தருடைய தயவு உண்டாயிருந்தது. அவள் நெற்பயிர்களை பொறுக்க போனால் யாரும் கொடுக்கல, யாரும் அங்க வைக்கல, யாரும் சிந்த விடல. போவாஸ் சொல்கிறான், அவளுக்காக கதிரை சிந்த விடுங்கள். அதே போவாசுக்கு அவள் மனைவியாக மாறுகிறாள். அந்த சந்ததியிலே இயேசு வருகிறார். ஒரு தீர்மானம் இப்படிப்பட்ட காரியங்களை, புது வழிகளை திறக்கும், புதிய திசையை கொண்டு வரும். ஒரு அர்ப்பணிப்பு தேவை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எது வரைக்கும் கொண்டு போக விரும்புகிறார்? உங்கள் அழைப்பு, உங்கள் அபிஷேகம் உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிறார். 7 நாட்களும் ஒண்ணு நடக்கல. 8வது நாள் கர்த்தர் பேழையை திறந்தார். நோவா தேவனுக்கு பலியிட்டார். கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறக்கிறார். கோரேசுக்கு முன்பாக கோரேசின் வலது கையை பிடித்து அவனுக்கு முன்பாக சொல்லுவது என்ன? அந்த 1 வசனத்தை வாசிங்க, 45 வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட, உங்க பேரை சொல்லுங்க, எல்லாரும் உங்க பேரை சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ரெய்னாட் சந்திரசேகருக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறார், ராஜாக்களை இடைக்கட்டு அவிழ்க்கிறதுக்கும். அவனுக்கு முன்பாக சொல்லுங்க, எனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க என் தேவன் கிரியை செய்கிறார். எனக்கு முன்பாக கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு. என்னை பார்த்து சொல்லுங்க, என்னை பார்த்து, என் வாழ்க்கை பார்த்து, என் முகத்தை பார்த்து, என் வலதுகை பிடித்துக் கொண்டு கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு முன்னே போவேன். இதுதான் கர்த்தருடைய வழி. ஆமென் சொல்லுங்க. இந்த டைரக்ஷன் இந்த மாசம் போங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். அதன் பின்னே நீங்கள் செல்லுங்கள். தேவ சமூகம் மோசேக்கு முன்பாக சென்றது. மோசே கேட்கிறார், ஆண்டவரே உமது கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. இந்த காலவெளியில் அதை கேளுங்க. இந்த மாசம் கேளுங்க. கையை உயர்த்திங்க வீட்டுல. ஆண்டவரே உமது சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே சொல்லி பாருங்க. அப்படி நீங்க கொட்டாயை விட்டுட்டு எதையோ பண்ணிட்டு அப்படியே லுங்கியை கட்டிக்கிட்டு அங்கேயும் நடந்துக்கிட்டு இப்படி அப்படி நின்றுகிட்டு சொன்னால் நடக்காது. அதற்கு ஒரு மரியாதை கொடுங்க. சவுல் கழுதையை தேட போனான். நேரம் இல்லை, ஆனா சொல்லிடுறேன். ஆனா கழுதையை தேட போனவன் ராஜாவா மாறினான். அப்ப கழுதை கிடைக்கல, வீட்டுக்கு திரும்பி போலான்னு சொல்றான் சவுல். அவன் சொல்றான், இங்க ஒரு ஞான திருஷ்டிக்காரன் தீர்க்க தரிசி இருக்காரு, போய் கேட்போம். சவுல் சொல்றாரு, அவர்கிட்ட போய் கொடுக்கறதுக்கு என்கிட்ட காணிக்க ஒண்ணு இல்லையே, எல்லாம் தின்பண்டம் சாப்பிட்டு கையில காசு இல்லையே. வேலைக்காரன் சொல்றான், என்கிட்ட கொஞ்சம் இருக்குது சேக்கல், அதை கொடுத்துருவோம் வா. கையில காணிக்க போட காசு இல்லை அவனுக்கு. லிசன், காணிக்க போட காசு இல்லை. யாருக்கு பேசுறாரு தெரியல ஆண்டவர். அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம். இன்னும் அவன் போறான். அவன் போறதுக்கு முன்னமே ஆண்டவர் சாமுவேலோட பேசிட்டார். நாளைக்கு இந்த நேரத்தில் பென்யமின் கோத்திரத்து ஒருத்தன் வருவான். தாளா இருப்பான், உயரமா இருப்பான், சிவப்பா இருப்பான். அவனுக்கு கீழே என்ன இருப்பாங்க? அவன் தான் ஜனங்கள் கேட்கிற ராஜாவுக்கு அவன் தான் தகுதியானவன். அவனை ராஜாவை பண்ண. இப்போ இவர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த வசனம் வாசிக்க 1 சாமுவேல் வீட்டில் வாசிங்க, படிச்சீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சாமுவேல் சவுலை பார்த்த உடனே, சவுல் ரொம்ப பெருமை பிடிச்சி கீழே விழுந்துட்டு அது வேற. ஆனா சவுல் சொல்ற பாருங்க, நான் ரொம்ப சிறிய ஆளா இருக்கேன், சிறுமியா இருக்கேன், என்ன கூட இங்க வைக்கிறீங்களாங்கிறான். புரிஞ்சுக்கங்க. அப்ப சாமுவேல் சவுலை பார்த்த மாத்திரத்தில் மரியாதையா வந்து ஆண்டவர் சொல்றாரு, வராம்பார் அவன் தான், அவன் அபிஷேகம் பண்ணு. உடனே அவனை கையை பிடிச்சு விருந்து சாலைக்குள்ள கூட்டிட்டு போறாரு. புரிஞ்சுட்டீங்களா? எங்க கூட்டிட்டு போறாரு? ஆண்டவர் எல்லோருக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கார். உங்களை ஆண்டவர் விருந்து சாலைக்குள்ளே வைத்திருக்கிறார். அது வாசிக்கு வீட்டில் போயிட்டு விருந்து சாலைக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நாளைக்கு இன்னும் சமையல்காரன்ட்ட சொல்றாரு, இந்த தொடைய, இந்த ஸ்பெஷலானதை எடுத்து தனியா வச்சிரு, நாளைக்கு இன்னும் நான் வருவேன், இதை எனக்கு முன்ன வைக்க சொல்லுவேன், வைக்கணும். சமையல்காரன் ரெடியா இருக்கான். சவுலுக்கு இதெல்லாம் தெரியாது. கழுதையை தேட போனா, வீட்டுக்கு திரும்பி போலாங்கிறப்பதான் தீர்க்கதரிசி கூட்டிட்டு போறாங்க. கொடுக்க காணிக்கை இல்லை. போகும்பொழுதே சொல்றாரு, கழுதையை தேட வந்த
பயப்படாத, உன்னை ஆண்டவர் இஸ்ரவேல் மேல் ராஜாவை மாற்றுகிறார், வா போலாம். கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்க கூட்டிட்டு போறீங்க? வா, விருந்து சாலைக்கு போறோம். ஐயா போறோம். எங்க போறோம்? மேடையில கூட்டி உட்கார வைக்கிறாரு. முடிஞ்ச உடனே அவர் கூட்டிட்டு போயிட்டு தனி அறைக்குள்ள கூட்டிட்டு போறார். அவனுக்காக விசேஷமான விருந்தொன்றை கர்த்தர் வைத்திருந்தார். நீங்க சவுலோட மோசமானவங்களா? நீங்கள் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கையை அவர் பிடிச்சிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. இந்த மாத கர்த்தர் உங்க கையை பிடிச்சிருக்காரு. உங்களுக்காக விருந்து சாலையில ஸ்பெஷலா வச்சிருக்காரு. விருந்து சாலைக்குள்ள போயிட்டு வேலைக்காரர் கூப்பிடுறாரு. ஏய், நேத்து சொன்னல தனியா வச்சிருக்க சொல்லி கொண்டு வாங்குற. அவ தொடையெல்லாம் தூக்கிட்டு வந்து வைக்கிறான் முன்னாடி. சவுலுக்கு புரியவே இல்லை. வீட்டில் போய் வாசிச்சுங்க. 15 அதிகாரம் 9 அதிகாரம்லாம் இருக்குது. இதுதான் தேவன் உங்கள் கையை பிடித்திருக்கிறார். நான் திட்டமா சொல்றேன், 2025 ஆகஸ்ட் 3 உலகத்துக்கு ஆடி 18 ஆடி மாசம் ஆடும். உங்களுக்கு ஆடல் பாடல் சத்தம் உண்டாகும். நம்புறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.